ஒரு சாதாரண மனுஷனுக்கு வரக்கூட அந்த சிரிப்பு கூட நம்மளுக்கு வர மாட்டேங்குது. எரிச்சல் தான் வருது. வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் இப்படிலாம் நெகட்டிவாக தோணுதுன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த தெருவே வெறிச்சோடி இருக்குது. இந்த உலகத்தில் சூரியன் எப்படி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி உதிக்குதோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே டிப்ரெஷனே இல்லாமல் போனால் நல்லாயிருக்கும்ல. நான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சால் கூட என்னை விட்டு பிரியாத ஒன்று இருக்குன்னா அது இந்த டீ மட்டும்தான். எனக்கு ஒரு சிலரை பார்த்தா பொறாமையாக இருக்குது. ஏன் அவங்கள மாதிரி என்னால் சக மனுஷங்க கிட்ட போலி வேஷம் போட்டு சிரிக்க முடியல, நடிக்க முடியல? இதுதான் நானா, இல்லை இதுக்கு நான் பழகிட்டேன்னா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன தான் நம்ம வாழ்க்கை பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் இந்த பூ மாதிரி அப்பப்போ கலர்ஃபுல்லாக வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வாழ்க்கை எங்கே தான் போகுதுன்னு தெரியல. என்ன தான் ஒரு பக்கம் பச்சை பசேன்னு பசுமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கருவேலங்காடு மாதிரி முள்ளுச்செடியாக தான் இருக்குது. கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒன்றுமே இல்லை. பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்கோம், ஜஸ்ட் ஃபார் சர்வைவல் அப்படிங்கிற மாதிரி தான் ஆள் மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் நம்ம வாழ்க்கை. நம்மளுக்கான பாதையை நாம தான் உருவாக்கணும். நம்மளை டிப்ரெஷன்ஸில் தள்ளுற அந்த நெகட்டிவ் தாட்ஸை மைண்டுக்கிட்ட வரவிடாமல் அதை விரட்டிக்கிட்டே ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன். நாய் பொழப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. தனிமையிலேருந்து வெளியே வர்றதுக்கு இசை ஒரு கருவின்னு சொல்லுவாங்க. அதை நானும் விட்டு வைக்கல, அதை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். இருந்தாலும் எல்லா நேரமும் பாட்டே கேட்க முடியாதுல்ல. என்ன தான் சயின்ஸை படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் எப்படி இந்த மரம் செடி கொடி எல்லாம் வளருது, இதெல்லாம் யார் உருவாக்குனது? அதே மாதிரி எனக்குள்ளே இருக்க அந்த தனிமையையும் யார் உருவாக்குனது? தோ இவனை பாருங்கள், ஒரு நன்றி உள்ள நண்பன். இவனுக்கு என்கிட்ட என்ன பிடிக்கலன்னு தெரில, நான் இவனுக்கு என்ன குறை வச்சனும் தெரில. ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் என்னை விட்டு ஓடி போயிட்டான். வேடிக்கையாக இருக்குல்ல. என்றைக்குமே யாரோ ஒருத்தர் சீரியஸாக ட்ரை பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இன்னொருத்தருக்கு வேடிக்கையாக தான் தெரியும். ஒவ்வொரு பிரச்சனைக்கு நடுவுலையும் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது என்னென்னா, இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கோ. உனக்கு கிடச்சிருக்க அந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிற அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் சேமித்து வச்சுக்கோ. ஏன்னா இறந்த பிறகும் நம்ம சேர்த்தி வச்ச சொத்து மட்டும் இல்லை, சேர்த்தி வச்ச நினைவுகளை கூட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இந்த இயற்கை எல்லாமே நம்மளுக்கு கற்றுத்தர்றது நீ இந்த உலகத்தில் தனியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் உன்னை யாரும் தனிமையும் படுத்தலை.